வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கு. ஏன்னா நானும் மோகன் நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இருந்துக்கிறோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர், கேமராமேன் இவங்கெல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மன்றங்கள் இன்னும் அம்மாபேட்டை அவர் கருணாகரன், அவர் மோகன் ரசிக மன்றத்தை சேர்ந்தவர், இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்காரங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா பாட்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் கலந்துக்குவோம். அப்போ வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயமெல்லாம் இருக்கும். ஆனால் எதுலேயுமே இது வரைக்கும் மோகன் கலந்துக்கிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு கரெக்டு மேனர்ஸோடு அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி இவ்வளவு நாளும் அந்த உடம்பை இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணமும் அவருக்கு இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான அந்த சாங்க்கு வர்றேன். என்னன்னா, சில பேருக்கு சில காம்பினேஷன்ல சாங்கு ஹிட் ஆகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணதும் அதுவும் சாங் ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருக்கு கிடைக்காத ஒன்று, இளையராஜா அந்த எம்எஸ்சி அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கு இவர் தான். ஸோ இப்படி எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா, ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த உச்சஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் நீங்கள் தான் பார்த்தீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகா பட்டிங்கிற படத்தில் சிவாஜி சார் சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு. அதில் என்னன்னா, வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது. அதில் இந்த ஸ்வரங்கள் சரிகா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரங்கள் கண்டினியூஸா அதிகமாக ஸ்வரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில். சிவாஜி சார் மிஸ் பண்ணாம எல்லா ஸ்வரத்துக்கும் பிரம்மாமா வாயை செய்ப்பார். அது அந்த மியூசிக்னால இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாஜி சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த இந்தி நடிகர் ஷம்மி கபூர், ராஜ் கபூர், ஷம்மி கபூர், சஞ்சய் கபூர், இந்த ஷம்மி கபூர் இருக்காரு, அவர் இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். ஒரு சின்ன நிறுத்த கூட விடாம அவர் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு மோகன் பாட்டுல எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாரு. அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம். ஸோ இது எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள்
அவர் முதல்ல வந்து நம்ம சாருகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இந்த ஆள் ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. நிக்கல இவர் பவுர் படத்துல வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இதில் நடிச்சிருக்காரு. பாட்டை பத்தி மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தாரு, கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்றது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றி எல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும். அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும். இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன் அகைன். ஹாப்பி பர்த்டே. ஓகே ஓகே ஓகே. சிறப்பாக நடக்க காரணம் மோகன் சார், ரசிகர்கள், அதில் அம்மாப்பேட்டை கருணாகரன், குழந்தைவேலு, இவங்களாம் மிகப்பெரிய காரணம். இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும். இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவார். அதே போல இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சது காரணம் மோகன் சார். மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் யாரை கூட்டினாலும் விட்டுனாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாரு. யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல. நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு 4 பேரை இதில் கொண்டு வந்தேன். அதில் ஒரு பிரகத்தின் ஒரு பையன், அவர் வரும்போது சின்ன பையன், அவரை வந்து கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு. அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கினார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இசையமைப்பாளர் வந்து வசந்த். அவர் என்கிட்ட அறிமுகமாக சங்கர் கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலின்னு சொல்லியிருந்தாரு. அவரு உள்ள வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சார் காமிச்சாரு. அது பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் ஐசியூ வார்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன். எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது. நான் எழுதி கொடுப்பேன், அது என் ஒய்ஃப் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அவனுக்கு. அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு, மகளே சாங்கு எல்லாமே. ஸோ அந்த 4 செவத்துக்குள்ளே அவங்க பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அவர் தான். அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஎப்ஸ் மனோ தினகரன், அப்புறம் மோகன், சதீஷ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பார்த்து பெருசு குணா. அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. அவரோட இன்புட் அதிகம். அதே போல் இந்த இடத்துல நான் நிற்க காரணமான முக்கியமான ஆள் யாருன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மோகன்ராஜ். உண்மையில எப்படி சொல்றதுன்னா, நான் 3 நாள் கான்சியஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன். நான் பெட்ல இருந்து திருப்பி வந்து இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும். ஏன்னா அவர் வந்து நான் பெட்ல இருந்து வந்துட்டு வாக்கர்ல தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஷூட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஷெட்யூலை பிளான் பண்ணார். அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த விற்றோ இல்லை நம்ம சேமித்த பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்.
கடன் வாங்கினா கூட ஒரு நிமிஷம் நாம நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணும்னு போனா கூட இல்லை, அதுக்கு காசை சேர்த்து வச்சா போவோம். டூர் போனதுனாலும் என்னுடைய மிகப்பெரிய கனவு, நான் 2 வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அதை கொண்டு வரணும் போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு. அவருடைய அந்த நடிப்பை வெளிக்கொண்டு வரணுன்ற ஆசை இருந்தது. அவர் அதை வந்து பெரிய அளவுல என்னம்மா இப்ப அந்த அம்மா ஒரு யாரும் கூப்பிட்டுருந்தாங்களே, அவங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சது மோகன் சாரும் மோகன்தாஸ் சார் தான். நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசா நிலைமை தந்து அவங்க 2 பேர் தான். ஏன்னா நான் ஐசிவார்டில் இருக்கும்போது அந்த 3 நாளும் சார் ஃபேமிலியோட வந்தாங்க இருந்தாரு. அது எப்படின்னா இப்போ இந்த 3 பாடல்கள், இந்த மகளை சாங்கெல்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதினேன். சும்மா அவளை நினைப்பேன், ஃபீல் பண்ணுவோம், அந்த டைம் எழுதிருந்தான். சார் இப்போ சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, இந்த பாட்டு வந்தோன்னா உன்னை எல்லாம் தேடுவாங்க அப்படின்னாரு. பட் அது வந்து உண்மையிலே காரணமாக அவர் தான். ஏன்னா நல்ல பாட்டு வரணும், அந்த கதை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒத்துழைச்சவர். இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பி தான் இருக்கு. அரா வெல்லும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்க போறது அம்மா பேட்டை. இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படும் இந்த விழாவை நடத்த. இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான், அவ்வளவு பெரிய கஷ்டப்பட்ட ஆள் இருக்கு. வெறி பிடிச்ச ஆளு மோகன் சார் மேல. இப்ப எகிரி பிடிச்ச முத்தப்படுவாங்க பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய. இந்த மகளை பாட்டு ஃபர்ஸ்ட் காட்டுனா அழுதுட்டாரு இது வாசல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோன்னே இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒண்ணு அது ஒரு முத்தம். ஐ லவ் யூ சார், தேங்க்யூ.